ஆட்சிக்கு வருவதற்கு முன் காவல்துறை என் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் என ஸ்டாலின் சொல்லியிருந்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு அவரது கண்ணில் மண்ணை தூவிவிட்டு காவல்துறை கட்டுப்பாடே இன்றி பல அராஜகங்களை செய்கிறது. அதிலும் பாலியல் குற்ற வழக்குகளில் கேவலம் 1500 ரூபாய் லஞ்சம் வாங்கிக் கொண்டு குற்றவாளிகளை தப்ப விடுகிறார்கள் என்றால் காவல்துறை எப்படி சீரழிந்துள்ளது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். காவல்துறை என்றதும் கான்ஸ்டபிள், ஏட்டு என எண்ணி விடாதீர்கள். உயர் அதிகாரிகளே. கப்பம் கட்டினால் காமுகனுக்கு ஆதரவாக சல்யூட் அடிக்கிறார்கள். வெளிநாட்டுக்கு தப்பியோட உதவுகிறார்கள். விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய உதவி ஆணையர் மற்றும் துணை ஆய்வாளர் ஆகியோர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட காமுகனுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு அவன் தப்பிக்க உதவியுள்ளனர். கனடாவில் வசிக்கும் அந்த காமுகன் ஒரு பெண்ணை பலமுறை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கிறான். அவனை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அதிகாரிகள் அவனுக்கு முன்ஜாமீன் பெற உதவியதுடன் வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே அந்த காமுகன் இந்தியாவை விட்டு வெளியேற அனுமதித்துள்ளனர். எல்லாம் காசு. காசு கொடுத்தால் காமுகனுக்கும் சல்யூட் அடிக்கிறது ஸ்டாலினின் ஏவல் துறை. இதைவிட கொடுமை, கோயம்பேடு அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண் ஒருவரிடம் வழக்கு பதிவு செய்ய 1500 ரூபாய் கேட்டு பெற்றதாக தெரிய வந்துள்ளது. 1500 ரூபாய் வாங்கிக் கொண்ட பிறகும் காமுகன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லையாம். அவன் கூடுதலாக 500 ரூபாய் போட்டு கொடுத்தானோ என்னமோ தெரியவில்லை. இந்த 2 விவகாரமும் மேலிடம் வரை சென்றுள்ளது. மேலிடம் எடுத்த நடவடிக்கை என்ன தெரியுமா? டிரான்ஸ்பர். ஆம், பணியிட மாற்றம் செய்ததோடு நிறுத்திக் கொண்டார்கள். இத்தகைய காவலர்கள் மீது ஏன் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? காமுகன்களிடம் காசு வாங்கிக் கொண்டு சல்யூட் அடிக்கும் காவலர்கள் மீது ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க மாட்டார். அவரது கட்சியே வானூரில் இளம் பெண்ணை சீரழித்த காமுகன் திமுக நிர்வாகி பாஸ்கரனுக்கு தானே காவடி எடுக்கிறது. ஆட்சியாளர்களும் காமுகன்களுக்கு காவடி எடுப்பார்கள், அதிகாரிகளும் காவடி எடுப்பார்கள் என்றால் இங்கு பெண்களின் பாதுகாப்பை யார்தான் உறுதி செய்வது என்பதே இன்று பொதுமக்களிடம் இருக்கும் கேள்வி. அப்பா டப்பா என வசனம் பேசும் ஸ்டாலின் பதில் சொல்வாரா?